ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பஜ்ரங் பாலா, திருநெல்வேலியிலேருந்து கூப்பிட்றேன். இப்போது 2006லேருந்து 17 வரைக்கும் மஹிந்திரா டூரிஸ்டர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 12 மாதம் 12 மணி நேரம் 24 மாதமும் நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது 24 மணி நேரம் 12 மாதம் நம்மக்கிட்ட இருக்கும். 2006 ஃபஸ்ட்டு வண்டி, 2006 6 லட்ச ரூபா ரெக்கார்டு கரண்ட் லைஃப் டேக்ஸ் வண்டி. இது 2007 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. பந்தல் டாப்பு, செட்டு டிவி இருக்குது. பாடி என்ஜின் சுத்தமாக இருக்குது. இந்த வண்டி கேட்குற விலை 8 லட்ச ரூபா. நேரில் வாங்க, குறைச்சி நடக்கும். ஃபோன் கால்லேயே ஃபைனல் ரேட் என்னன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி ஃபைனல் ரேட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். ஒரு 25,000 50,000 எந்த வண்டினாலும் கேள்வி விலையோட குறைச்சி நடக்கும். ரொம்ப பெருசாக குறைச்சி நடக்காது. அவங்களும் ரொம்ப பெருசாக கூட்டியும் விற்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தான் மார்க்கெட் ரேட்டு. வருஷத்துக்கு ஏற்ற ரேட்டு 6 ரூபா 7 ரூபா அந்த வருஷத்துக்கு ஏற்ற ரேட்டு. 12 ரூபா 14 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் ரேட்டு சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் இதுதான் ரேட்டு. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 2003க்கு 2010 சிட்ரேட் பாடி, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி 5.5 லட்ச ரூபா கேட்காங்க. நேரில் வாங்க, குறைச்சி நடக்கும். சென்னை டு தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வண்டி கொடுத்துட்டேன். நிறைய வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தெரியும். என்னோடய ஃபேஸ்புக் ஐடி பஜ்ரங் பாலா நெல்லை தமிழில் இருக்கும். போய் பாருங்கள். மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் நிறைய வண்டி ஆட் போட்டிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு 20 வண்டி தகவல் இருக்கும். 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா மாடலுமே இருக்குது. இது 2007 மாடல் 7 லட்ச ரூபா கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் 5 வருஷம் 2040 வரைக்கும் வரும். பெர்மிட் 5 வருஷம் இருக்குது. ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அல்லது பெர்மிட் சரண்டர் பண்ணி சிசி எங்கே வேணுமோ எடுத்து கொடுத்துடலாம். சென்னை கஸ்டமர் நைட் ஏறினா காலையில் வந்துடுவீங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், ஸோ நீங்கள் சொன்னால் தான் வருவோம் அப்படின்னு கேட்குறீங்க. நானே வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் அப்படி தான் கேட்பேன். ஸோ நான் ஓப்பனாகவே நியாயமான விலையை தான் போட்டிருக்கேன். அதில் குறைச்சி நடக்கும். நேரில் வந்தால் நடக்கும். வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நேரில் வந்துடுவாங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் எடுக்கணுன்றாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க, சார் கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 மந்த் ஆகும், 1 இயர் ஆகும், நான் இப்போ கேட்டு வச்சுக்கிறேன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்படி ஓப்பனாக சொல்லிடுங்க. வண்டி எடுக்கணும்னு இப்போதைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இந்த நம்பர் என்னோடய நம்பர் 82 48 324 325. இந்த நம்பருக்கு என்ன மாடல் வேணுமோ அதை மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி தரேன். ரியல் எஸ்டேட் மாதிரி 3 மாதம் 6 மாதம் 6 வருஷம் 1 வருஷம் விற்காமல் இருக்காது. வண்டி வந்து ஒரு நாள் அதிகபட்சம் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் வரைக்கும் வேணால் வண்டி நிற்கும். அதுக்குள்ளே வண்டி முடிஞ்சிடும். ஸோ உடனே கிளம்புற மாதிரி இருந்தால் அல்லது ஒரு 1 வீக்கில் கிளம்புற மாதிரி இருந்தால் மட்டும் எங்கிட்ட ஃபோட்டோஸ் கேளுங்க. ஸோ லேட்டராக கிளம்புற மாதிரி இருந்தால் அப்போது என்கிட்ட கேளுங்க, தப்பு இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நான் ஃபோட்டோஸ் போட்டு விட்றேன். என்னோடய டைம் வேஸ்ட்டு உங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. இது ஓல்டு மஹிந்திரா 2003 மாடல், சரி 2004 மாடல். 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. 1 இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. 5 வருஷம் லைஃப் டேக்ஸு. பெர்மிட் சரண்டரில் இருக்குது. 4 டயர் ஒரிஜினலு செட் இருக்குது. பெயிண்டிங் சுமாராக இருக்குன்னா பெயிண்டிங் அடித்து கொடுத்துருவாங்க. அதாவது விலை கொஞ்சம் குறைச்சி பேசலாம். 4 லட்ச ரூபான்றது ஓல்டு மஹிந்திராவே இன்றைக்கி 3 ரூபா 3,000 வரைக்கும் போகுது. இது கொஞ்சம் அதிகமான ரேட்டு தான், பட் இருந்தாலும் குறைச்சி பேசலாம். நம்மக்கிட்ட 3 ரூபா டு 3,000 வரைக்கும் 2000 மாடல் 2001 மாடல் அவைலபிளாக இருக்குது. ஓல்டு மஹிந்திரா கொஞ்சம் டிமாண்டட் தான். ஸோ விரல் விட்டு என்ற எண்ணிக்கையில் மட்டும்தான் வண்டி இருக்குது. ஸோ அது நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. இது 2008 மாடல் மஹிந்திரா டூரிஸ்டர். 2 மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது. லைஃப் டேக்ஸ் ஃபுல்லு. பெர்மிட் சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க. கட் கிளாஸ் வண்டி 810 கேட்குறாப்புல. செட்டு டிவி அவைலபிளாக தான் இருக்குது. 4 டயரில் 2 டயர் ஒரிஜினல் 2 டயர் பட்டனு ரீபல்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊர் வந்து திருநெல்வேலி. நீங்கள் வண்டி பார்க்கணுன்னா திருநெல்வேலி வாங்க, நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். 5 கிலோமீட்டர் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம். ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து வரீங்க 650 கிலோமீட்டர், தென் திருச்சி கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரீங்கன்னா நைட் ஏறி காலையில் வாங்க. 250 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு. பஸ்ஸில் வந்தீங்கன்னா 500 to 1000 ரூபா வரும். நீங்கள் நைட் ஏறி காலையில் வாங்க. கூட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரலாம், தனியாக வரலாம், மெக்கானிக் கூப்பிட்டு வரலாம். நம்பிக்கையாக வாங்க. நான் நிறைய பேருக்கு வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அந்த ஊர்லேயும் நான் ஒரு வண்டியாவது எடுத்து கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே நான் ஒரு 120 வண்டிக்கு மேலே எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் நம்பிக்கையாக வரலாம். பஸ்ஸில் ட்ரெயினில் வரீங்கன்னா என் காரில் பிக்கப் பண்ணி நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். டீசல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். எனக்கு 1% கமிஷன். அதாவது நீங்கள் காரில் வரீங்கன்னா நான் உங்கள் காரில் நான் என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் வரீங்கன்னா நான் உங்களை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். காலையில் 10 மணிக்கு வர்ற மாதிரி வாங்க. வெளியூர் கஸ்டமர் நைட் ஏறிங்கன்னா காலையில் 10 மணிக்கு வர்ற மாதிரி வாங்க. உள்ளூர் கஸ்டமர்னாலும் முந்தின நாள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தூத்துக்குடி திருநெல்வேலி லோக்கல் கஸ்டமருக்கும் வண்டி எடுத்து கொடுக்குறேன், தப்பில்லை. இது 2003க்கு 10 பாடி, அதாவது 2010 சிட்ரேடு பாடி. சிட்ரேடில் என்னென்னா ஒரு மார்க்கோபோல பாடி அல்லது கோச் பாடி ஃபியூச்சரில் ஏற்றிக்கலாம். 3100 வீல் பேஸ் இருக்கும். 4 டயர் நல்லாயிருக்கு.
செட்டு அடுக்கி கொடுத்துருக்காங்க. செட்டு டிவிஆர்ஸ்லாம் அடுக்கி கொடுத்துருக்காங்க. அடிச்சு மாட்டி தருவாங்க. ரெக்கார்டு கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி. லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு சிட் ரேட்டில் 5.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. டூரிஸ்டரில் 6 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. எல்லாமே நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸ்டு ரேட் கிடையாது. நேரில் வரும்போது குறைச்சி நடக்கும். அப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கணுன்னா 2010க்கு மேலேனா ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் பண்ணி கொடுத்துருவேன். இது 2009 மாடல். 9.5 லட்சம் கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு இல்லை, நெகோஷியபிள் தான். பாடி என்ஜின்லாம் சுத்தமாக இருக்குது. ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புது பெயிண்டிங், 1 இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு, லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டன், செட்டு டிவி எல்லாமே இருக்குது. அப்புறம் சோழமண்டலம் ஸ்டாஃப் தான் நான். சோழமண்டலத்தில் நான் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். 10க்கு மேலேனா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு பண்ணி கொடுத்துருவேன். லோ மாடல் கேட்குறீங்க, அதுக்கும் ஃபைனான்ஸ் வேணும்னா அது நீங்கள் தான் மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக உங்கள் ஊரில் நான் ஃபைனான்ஸ் போட்டு கொடுப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு டைப் இருக்குது. ஸோ நான் பண்ணி கொடுத்துருவோம். சார் உங்கள் ஊரில் எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் எந்த ஊரில் இருக்கோ அங்கே தான் ஃபைனான்ஸ் பண்ணணும். சோழமண்டலம்னா எனக்கு உங்கள் ஊர் மேனேஜர், எனக்கு எல்லா ஊர் டிஸ்ட்ரிக்ட்லையும் எனக்கு ஆள் இருக்காங்க, நான் பண்ணிக்குவேன். அதாவது தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் சைடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. உங்கள் ஏரியாக்காரங்க மட்டும் கொஞ்சம் இனிஷியல் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா வேறு வழி இல்லை. டெல்டா மாவட்டம்னு ஃபைனான்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். மற்ற ஊர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஃபைனான்ஸ் கிடைக்குது, ஏரி தான் கிடைக்குது. மற்றபடி இந்த மாடல் எடுக்கணும் சார், என் கையில் இவ்வளோ இருக்குது அப்படின்றது ஓப்பனாக சொல்லிடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபைனான்ஸ் மூவ் பண்ணி தரேன். டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது 1997 மாடல். 1 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. 15 வருஷம் லைஃப் டேக்ஸு. செட் இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும், மெரிட்டாக இருக்கும். வண்டி கேட்குற விலை 330 கேட்குறாங்க. வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி. எல்லா வண்டியுமே திருநெல்வேலி சரௌண்டிங் தான். ஸோ சென்னையிலேருந்து வர்ற கஸ்டமர் மதுரை, கோவை, சேலம், தருமபுரி எல்லா ஊருக்குமே நான் வண்டி கொடுத்துருக்கேன். ராம்நாடு, தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை. சென்னையில் ஃபைனான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அமௌண்ட் கொஞ்சம் ஏறி தராங்க. சென்னையிலையும் நான் நிறைய வண்டி கொடுத்துருக்குறேன். பல்லவரம், ரெட் ஹில்ஸு, மேடவாக்கம், அப்புறம் செங்கல்பட்டு, மதுராந்தகம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் எல்லா ஊருக்குமே மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்க. ஆக்சுவலாக 1 வீக் to 10 டேஸில் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஃபோட்டோஸ் கேளுங்க. ரொம்ப லேட்டாக வந்து எடுக்கிற மாதிரி அல்லது சும்மா டைம் பாஸ்க்கு நீங்கள் கேட்க வேணாம். உங்களுக்கு போடுற ஃபோட்டோஸ், அந்த டைமிங், அந்த உழைப்பு எல்லாமே இன்னொருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர டைமிங், அந்த கொஞ்சம் ஃபியூச்சரான வண்டி, கொஞ்சம் சுமாரான வண்டி, ரேட்டு கொண்ட வண்டி, ரேட்டு குறைஞ்ச வண்டி எல்லா மாடலும் போட்டிருக்கேன். 6 to 17 வரைக்கும் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வண்டி தேடிட்டு இருக்காங்கனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கொடுங்க, 82 48 324 325. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துட்றேன். இது 2009 மாடல். 9 லட்ச ரூபா கேட்குறாங்க. 8.5 லட்ச ரூபாய்க்கு நடக்கும். செட்டு டிவியெல்லாம் இருக்குது. இது கொண்ட சீட்டு ஆல்ட்ரேஷன். இதில் ஃப்ரண்ட்டில் 2-3 சீட்டு போட்டிருக்காங்க. பாடி என்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது. 2 ஒரிஜினல் டயர், 2 பட்டன் டயர் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடல். 11 மாடல். வண்டி கேட்குற விலை 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு 8.25 விடலாம் அப்படின்றாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி தான் இது. அந்த வண்டியோட இன்டீரியர் சீட்டு, ஃபிட்டிங்ஸ் வண்டி தான். செட்டு டிவி இருக்குது. இது ஓல்டு மஹிந்திரா ஃபோட்டோ ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு. இது பந்தல் டாப்பு, செட்டு டிவி எல்லாமே இருக்குது. இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூர். மற்ற எல்லா வண்டியுமே நம்ம திருநெல்வேலியில் தான் பார்க்கணும். இது நமக்கு டைரக்ட் ஓனர். எல்லாமே நமக்கு டைரக்ட் ஓனர் தான். நான் மீடியேட்டர் லைன் டைப் அந்த மாதிரிலாம் இல்லை. டைரெக்டாக ஓனர் டு ஓனர், செல்லர் டு பையர். ஸோ நீங்கள் வரலாம். டைரெக்டாக ஓனர்கிட்ட விட்றேன். பார்த்து வண்டி ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தால் விலை பேசி அட்வான்ஸ் போடலாம். 10 நாள் அக்ரிமெண்ட் டேட்டு டைம் வாங்கி தரேன். 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரூபா ரெடி பண்ணி வந்து ரெடி கேஷாக எடுக்கலாம். ஃபைனான்ஸ் போகிறீங்கனாலும் ஃபைனான்ஸ் போயிட்டு வந்து 10 நாள் கழித்து செக் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு கூட எடுத்துக்கலாம்.
ஆக்சுவலாக அவ்வளோ தூரத்துலேருந்து வரும் சார். ஃபைனல் ரேட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஃபைனல் ரேட் நான் சொல்கிற மாதிரி இல்லை. அப்படி இருந்தும் நீங்கள் என்ன விடுற மாதிரியும் இல்லை. கேட்பீங்க. எல்லா வண்டியுமே பெரிய லாபத்தில் பெரிய ரேட்டில் விற்க மாட்டாங்க. அப்படி சொன்னால் அந்த வண்டி விற்காது. அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப குறைச்சி அந்த மாதிரியும் கிடைக்க சான்சஸ் இல்லை. நியாயமாக கேளுங்க. நியாயமாக அவங்களும் ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதாவது நெகோஷியபிள் ரேட் தான். எல்லாமே ஆஸ்கிங் ப்ரைஸ் தான், ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்துட்டு ரேட் அதிகமாக இருக்கணும் பின்வாங்க வேணாம். அதுக்காக ரொம்ப குறைச்சி எடுத்துடலான்ட்டு ரொம்ப முன்னாடியும் வர வேணாம். நியாயமாக, அதாவது மனசாட்சிப்படி நியாயமாக நீங்களும் கேளுங்க, அவங்களும் நியாயமாக பண்ணி தருவாங்க. அவங்க ஆஸ்கிங் ப்ரைஸ் தான். ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணித்தரேன். எல்லா வண்டியுமே ஒரு 10 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா 8 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவாங்களா? 2 லட்ச ரூபா குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 25,000 to 50,000 எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வண்டிகள் நான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, ஃபிட்டிங் இருக்குன்னா நான் அவங்க சொல்கிற ரேட் அப்படியே சொல்ல வண்டி இருக்குது. சில வண்டிகள் கொஞ்சம் கூட்டி நான் கூட சொல்லலாம், அவங்க சொல்லலாம். தென் நீங்களும் ரொம்ப குறைச்சி கேட்கலாம். அதாவது வாங்குறவங்க 10 ரூபா குறைச்சி கிடைக்குமான்னு நினைப்பீங்க, விற்கிறவங்க 10 ரூபா கூட்டி கிடைக்குமான்னு நினைப்பாங்க. இந்த ஓல்டு மஹிந்திரா 2 வண்டி இப்போ பார்த்துருப்பீங்க. 1992க்கு 2000 மாடல் ஃபஸ்ட் வண்டி. இது வந்து 1999 மாடல். 1992 வந்து லோ பட்ஜெட் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. 180க்கு தான் நடக்கும். ஆனால் லைஃப் டைக்ஸ் கட்டணும், எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு செட் ஆகும். ரெண்டாவது வண்டி 3 லட்ச ரூபா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடல். 8 மாடல் ஆக்சுவலாக 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதாவது கட் கிளாஸ் இருக்கிறதுங்கிறதுனால 8க்கு வந்து சாதா கிளாஸ் தான் வரும். இதில் வந்து கட் கிளாஸ் வரும். ஃபுல் ஸ்ட்ரைட் கிளாஸ் இல்லாமல் கட் கிளாஸ் வரும். செட்டு டிவி அவைலபிள் தான். புது பெயிண்டிங், புது ரெக்கார்டு, 1 இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி சரண்டர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க. 2 ஒரிஜினல் 2 பட்டன் டயர் இருக்குது. 8.5 லட்ச ரூபா பட்ஜெட்டு. நேரில் வாங்க, அதுலேயும் சிரிச்சு எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக குறைச்சி எடுத்தாரேன். கட் கிளாஸ் வண்டி வந்து 9 மாடல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2009லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 2008 கட் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லாட்டி 8 லட்ச ரூபா தான். 8 லட்ச ரூபா. இது 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. இது ஆர்ச்லாம் இப்போ புதுசாக அடித்தது. செட்டு டிவி அவைலபிளாக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 2012 மார்க்கோ போலோ. அதாவது 410 இன்ஜினு, சாதா பம்பாக்கி இருக்குது. ஃப்ரெண்டு மூஞ்சி ஆல்ட்ரேஷன். ஃப்ரெண்டு கீழே லிப்பு, மேலே லைட்டு, சென்செட்டு, சென் வைசரு, மக்காடில் வரும் அந்த ஃபிட்டிங்கி, அப்புறம் கொம்பு, புது பெயிண்டிங். அதாவது ரேட்டு கொண்ட பெயிண்டிங் தான். 20,000 ரூபாய்க்கு மேலே வரும் இந்த பெயிண்டிங். நார்மலாக 8,000 ரூபாய்க்கு கூட அடிக்கலாம், 10,000 ரூபாய்க்கு அடிக்கிறாங்க. இது 20,000 ரூபாய்க்கிட்ட வரும். இந்த பெயிண்ட்டுனா ஒரு 3-4 வருஷத்துக்கு அடிக்க வேணாம். ஸ்டிக்கரிங்கும் புதுசு, ஃபுல் ஸ்டிக்கரிங், குவாலிட்டியான ஸ்டிக்கரிங் தான். 2 ஒரிஜினல் டயர் இருக்குது, 2 பட்டன் டயர் இருக்குது. உள்ள புஷ்பக் சீட்டு, டிக்கி ஆல்ட்ரேஷன் வந்துடும். 2012 மாடல். பட்ஜெட் வந்து ஒரு 13.5. இது வந்து 2004 சிட்டி ரைடுக்கு, 2010 சிட்டி ரைடு பாடி. ஆக்சுவலாக ஃபிட்டிங் பாடி, பந்தல் டாப் இருக்குது, செட்டு டிவி இருக்குது. கேரியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாட்டு கேரியர் மாதிரி வரும். 2 ஒரிஜினல் 2 பட்டன் டயர் இருக்குது. இந்த வண்டிக்கு ரேட் கோட் பண்ணியிருக்கிறது 6.5 லேக். அதாவது 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. 6.5 லட்சம். நேரில் வந்தால் கொஞ்சம் குறைச்சி நடக்கும். வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல். ஆக்சுவலாக 9.5 கேட்குறாங்க. 9 ரூபாய்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, 1 இயரு. லைஃப் டேக்ஸ் 15 வருஷம். பாடி என்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது. புது பெயிண்டிங். 2 டயர் புதுசு, 2 டயர் பட்டனு அதுவும் புதுசு. பிளாட்ஃபார்ம் சுத்தமாக இருக்கும். என்ஜின் 100% இருக்கும். இது என்னோடய நம்பர் 82 48 324 325. ஓகே, என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கேரளா ஃபிட்டிங் வண்டி. ஃபுல்லாக 3.5 லட்ச ரூபாய்க்கு ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. 2008 மாடல். 10.5 கேட்காங்க. 10க்கு நடக்கும். 10 உடைக்கணுன்னா சப்போஸ் நேரில் ரூபாயோட வச்சு பேசும்போது நடக்கலாம். பந்தல் டாப் இருக்குது, புஷ்பக் சீட் இருக்குது. செட்டு டிவிலாம் அருமையாக இருக்கும். பெயிண்டிங், பாடி, என்ஜின் எல்லாமே சுத்தமாக இருக்குது. அதாவது சில்லற வேலை இருக்குதுன்னா அது நம்ம பந்தல் டாப் பாருங்கள். க்ளப் லைட்டு, லைட்டிங், ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 9 மாடல். 1 இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி. 9 லட்ச ரூபா கேட்குறாங்க. 8.5 லட்ச ரூபாய்க்கு நடக்கும். வண்டி பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே திருநெல்வேலி தான். திருநெல்வேலி பஸ்ஸோ ட்ரெயின்லேயோ வரீங்கன்னா நான் காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன். டீசல் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெண்டில் டிவிஆர்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ டிவிஆர்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க. இது அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ, சீட்டு, ஹெட்ரஸ்ட் சீட்டு, இது என்ஜினோட ஃபோட்டோ. அண்ட் தென் ஆர்சி புக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க ஃபைனான்ஸ்க்கு அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. மேக்ஸிமம் ஆர்சி புக் தரமாட்டுறாங்க. அட்வான்ஸ் போட்டால் தான் ஆர்சி புக் தராங்க. அட்லீஸ்ட் 50,000 1 லட்சமாவது போடணும். சப்போஸ் ஆர்சி புக் வேணும்னா 10,000 ரூபா அட்வான்ஸ் போட்டால் மட்டும்தான் தருவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயும் தரமாட்டாங்க. சப்போஸ் 1-2 இடத்துல கொடுக்குறாங்க. என்னோடய செல்லர்ஸ் யாருமே மேக்ஸிமம் தரமாட்டுறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 சிஆர்டி என்ஜினு, 4 டயரும் புதுசு.
செட்டு டிவி அவைலபிள் தான். வண்டி பாடி என்ஜின் சுத்தமாக இருக்கும். இது சீட்டு கவர், ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். பழைய ஃபோட்டோஸ் போட்டு ஏமாத்துறதா இல்லை. அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புக்கு கிடையாது, வண்டி மட்டும் 5 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்தால் கொஞ்சம் குறைச்சி நடக்கும். வண்டி சுத்தமாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். டிவி செட்டு, சப்வூஃபர் எல்லாமே அருமையாக இருக்குது. பாடி இன்ஜினில் 4 டயரும் புதுசு, ஒரிஜினல். பிளாட்ஃபார்ம் சுத்தமாக இருக்கும். பாடி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்குது. சிஆர்டி இன்ஜினா சில பேர் மைனஸ் நினைப்பாங்க. 6 டேங்க் டீசல் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா வண்டி சூப்பராக கார் மாதிரி சீரும். சிஆர்டி ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது 2011 சிஆர்டி இன்ஜின் 1 இயர் எஃபிஷியன்சி புதுசாக போட்டு தரப்போகிறாங்க. லைஃப் டெக்ஸ் புதுசாக 15 வருஷம் 2040 வரைக்கும் போட்டு தரப்போகிறாங்க. 2 ஒரிஜினல் 2 பட்டன் டயர் இருக்குது. டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. பெயிண்டிங், பிளாட்ஃபார்ம், பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த வண்டி கோட் பண்ணுறவள 10 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. 10 உடைக்கணும், சப்போஸ் உடைக்கலாம். ஃபைனான்ஸ் 9 லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டி கிடைக்கும். அதாவது ₹1, ₹1.5, ₹2 வச்சுருக்கவங்களுக்கு இந்த 11 சிஆர்டி செட் ஆகும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008க்கு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி. 3 லட்ச ரூபா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. பந்தல் டாப்பு, நண்டு கேரியரு, பெயிண்டிங்கு, புஷ்பேக் சீட்டு, செட்டு டிவி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வண்டி கேட்குற விலை 10.5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். வண்டி கார் மாதிரி இருக்கும், இப்படி ரதம் மாதிரி இருக்கும். லோ பட்ஜெட்டில் இப்படி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி பார்க்கணுன்னா இதுதான் ஸ்டார்டிங் ரேட். 10 லட்ச ரூபா. 8 மாடல் 10 லட்ச ரூபா. இது 2006 6 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோட்டோ மிக்ஸ் ஆகிருக்கு. 6லேருந்து நம்மகிட்ட வண்டி இருக்குது. இது அந்த பச்சை கலர் வண்டி 2008க்கு 10.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு நடக்கும். எஃபிஷியன்சி கரண்டாக இருக்குது. ஓகே, அந்த அக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்கும் வண்டி கொடுத்துருக்கேன். என்னை பற்றி பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்குது. இனிமேலும் தெரியணுன்னா புது கஸ்டமர் நான் அட்டன் பண்ணுறேன். நல்லா இருக்குது. புதிய நண்பர்கள் வர்றீங்க, வண்டி எடுக்கிறீங்க, சந்தோஷமாக போகிறீங்க. மோட்டார் என்னைக்கு கைவிடாது. மகாலட்சுமி தான் உங்களோட அடையாளமே. நீங்கள் வேன் வாங்குறீங்கன்னா இதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கும். மோட்டாரில் இருக்கிறவங்க மோட்டாரை விட முடியாது. அந்த வட்டை பிடிச்சவங்க வட்டை விட்டு வெளில வர முடியாது. ஃபைனான்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் எனக்கு அனுப்புங்க. நானே போட்டு கொடுத்துருவேன். சோழமண்டலத்தில், அதாவது 10க்கு மேலே அப்படின்னா வீடு சொந்த வீடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேரண்டர் சைன் போடுறவங்க சொந்த வீடு வச்சுருக்கணும். இது இந்த 8க்கு 10 கேட்குற வண்டி. ஃபுல் ஃபோட்டோஸ், சைடில் சன்செட்டு, நண்டு கேரியர், தாமரப்பு கேரியர் அப்படிமோ, 2 பம்பர், கேரளா பம்பர் ஆல்ட்ரேஷன், பெயிண்டிங் எல்லாமே டிசைனாக இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியான பெயிண்டிங் தான் அடித்தேன். வண்டி சுத்தமாக இருக்குது. பாடி இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது. பந்தல் டாப் அடித்த பந்தல் டாப்புக்கே ஒரு அமௌண்ட் வந்துடும். புஷ்பேக் சீட்டு இப்போ புதுசு 55,000 to 60,000 வருது. அப்புறம் இதே மாதிரி ஃபுல் ஃபிட்டிங் வண்டியில் வந்து அடுத்து 10 மாடல் இருக்குது. அது 11 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. அப்புறம் 14 மாடல் இருக்குது. அது 16.5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி கேரளா ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் ரேட் கூட வரும். அதாவது மாடல் ரேட்டோட கொஞ்சம் கூட வரும். மற்றபடி செட்டு டிவி மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மாடலுக்கு ஏற்ற ரேட்டு 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, 14 லட்ச ரூபா. அதான் மார்க்கெட் ரேட். சென்னை டு கன்னியாகுமரி எல்லா ஊர்லேயும் அதே ரேட்டு தான். சென்னையிலேயே அதே ரேட்டு இருக்கும்போது மற்ற இடங்கள்லேயும் அதே ரேட்டு தான். பட் சில வண்டிகள் கம்மியாக கிடைக்கலாம். ஏதாவது ஸ்கூல் பெர்மிட்டாக இருக்கலாம், அல்லது ப்ளைன் வண்டியாக இருக்கலாம், அல்லது வண்டியில் வேலை இருக்கலாம், என்ஜினில் ரீகம்ப்ரஸர் ஆயில் புகை அடிச்சிருக்கலாம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக இருக்கும். நான் காட்டுற வண்டியில் எந்த வண்டியிலுமே என்ஜின் 100% இருக்கும். எந்த வண்டியிலுமே ஆயில் புகை கிடையாது. எல்லா வண்டியுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து தான் எடுக்க போகிறீங்க. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கியர் ஸ்லிப் இருக்கா, ஆயில் புகை அடிக்குதா, எல்லாமே நானும் செக் பண்ணி காமிச்சிருவேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தான் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்த மார்க்கோ போலோ வந்து 2007க்கு 14 பாடி. ஆக்சுவலாக அதோட ரேட் வந்து 9.5 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. 9 உடச்சி கிடைக்கும். இப்போ பார்க்குற வண்டி 2009 மாடல். 9 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. 8.5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். எல்லா வண்டியுமே ஆஸ்கிங் ப்ரைஸ் தான், ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. நெகோஷியபிள் உண்டு. இப்போ அந்த டாப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக சீட் கவர், ஸ்பீக்கரு, இது எல்லாமே புதுசு இப்போ அடித்தது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011. ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் 10, 11 டெலிவரி. புது பிளாட்ஃபார்ம், புது சீட்டு கவரு, எல்லா கம்பி சின்னது போனது வந்தது எல்லாமே புதுசு. செட்டு டிவி அருமையாக இருக்கும். வண்டி கேட்குற விலை 11.30 கேட்குறாங்க.
11 விடுவாங்க. 11 உடைக்கணுன்னா நேரில் வந்து ரூபாயோட பேசணும். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டைக்ஸ் 15 வருஷம் வண்டி. வண்டி சுத்தமாக இருக்கும். புது பெயிண்டிங், புது ஸ்டிக்கரிங். ரேட்டு கூட பெயிண்டிங், ரேட்டு கூட ஸ்டிக்கரிங். வண்டியில் எந்த விலையுமே இருக்காது. வீல் கப் கொண்டு இவங்களை இப்போ புதுசாக மாட்டாது. கொம்பு, சன்செட்டு, வைசரு. வண்டி அருமையாக இருக்கும். இந்த வண்டியை எடுத்திங்கன்னா ₹1 செலவு பண்ண வேணாம். அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் 100க்கு 100 இருக்குது. பாடி, பிளாட்ஃபார்ம் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி திருநெல்வேலியிலேருந்து 100 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நாகர்கோவில் பக்கத்தில் பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வண்டி. பந்தல் டாப் அடிச்சிருக்கு. செட்டு டிவிலாம் அருமையாக இருக்கும். ஸோ இந்த வண்டி எடுத்தால் ₹1 வேலை பார்க்க வேண்டாம். அவ்வளோ குவாலிட்டியான வண்டி. இது 2014. ஆக்சுவலாக 13 மேனுஃபேக்சரிங், 14 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓனர் 2. ஆக்சுவலாக இந்த ஓனர் டீட்டெயில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேட்குறீங்க. இது வந்து கார் வியாபாரம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த வண்டிக்குள்ளே ரேட் சொல்லிடுறேன். ரெக்கார்டு கரண்ட்டு, லைஃப் டேக்ஸ் வண்டி. 5 வருஷம் லைஃப் டேக்ஸ், 2040 வரைக்கும். 5 வருஷம் பெர்மிட் இருக்குது. ப்ளைன் வண்டி, அதனால் ரேட்டு வந்து கம்மி. 14 மாடல், 11.5 கேட்காங்க. 11,50,000 கேட்காங்க. 11 லட்சத்துக்கு கிடைக்கும். இதுக்கு கீழே நடக்குமான்னு தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நேரில் வாங்க. அதுக்கு கீழே நம்ம பேசும்போது, ரூபாயோட பேசும்போது சப்போஸ் நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு ரேட்டு குறைச்சி கிடைக்கிது, 10,000 20,000 குறைச்சி கிடைக்குதுன்னா எனக்கு சந்தோஷம் தான். நேரில் வந்து பேசுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். 10 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட். இன்சூரன்ஸ் இப்போ தான் 1 வாரமாக 10 நாள் தான் அது போட்டிருக்காங்க. டயர் எல்லாமே 4மே ஃபுல் கண்டிஷன் இருக்கும். அப்புறம் சன்செட், வைசரு, நண்டு கேரியரு பக்காவாக இருக்கும் இந்த வண்டி. சைடில் ஃபுல்லாமே ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, கோச் மாதிரி. பந்தல் டாப் இருக்குது. ஃபுல் ஸ்டிக்கரிங். புது பெயிண்டிங், புது ஸ்டிக்கரிங். ரேட்டு கூடின பெயிண்டிங், ரேட்டு கூடின ஸ்டிக்கரிங். பிளாட்ஃபார்ம் புதுசு. நார்மலாக அடிக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை. இது ப்ளைவுட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரேட் கூடின பிளாட்ஃபார்ம் அடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் கேரளா பம்பர், ஃப்ரண்ட் ஆல்ட்ரேஷன். இப்போ அந்த டாப்பு, டிவி செட்டு பார்க்குறீங்க, அருமையாக இருக்கும். வண்டியில் மைனஸ் தான் புஷ்பேக் சீட்டு மட்டும் இல்லை, சீட்டு மட்டும் நார்மல் சீட்டு. ஆக்சுவலாக ரேட் கூடிருச்சு இவ்வளோ ஃபிட்டிங் போட்டதுனால. வண்டியோட ரேட்டு ₹11 லட்ச. நேரில் வந்தால் ஒரு 10 வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி என்ஜின் 100க்கு 100 இருக்குது. பாடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011. ஆக்சுவலாக இதுவும் 10 மேனுஃபேக்சரிங், 11 ரெஜிஸ்ட்ரேஷன். 10 லாஸ்ட்டு, 11 ரெஜிஸ்ட்ரேஷன். புது சீட்டு, அப்புறம் செட்டு, ஆம்ப்ளிஃபயர்லாம் புதுசு தான். டிவி புதுசு. வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் 3வது மாதம் வரைக்கும் இருக்குது. ரேட் கோட் பண்ணியிருக்கிறது 990. அதுவும் ஃபைனல் இல்லை, ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வந்தால் கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது. 9.5 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயர் 2 புதுசு. ஃப்ரண்ட்டில், பேக்கில் 2 பட்டனு, அதுவும் புதுசு. பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். நல்லா தான் இருக்குது, சுத்தமாக இருக்குது. இது டயரு புதுசு. என்னோடய நம்பர் 82 48 324 325. தமிழ்நாடு ஃபுல்லாக வேன் தேடிட்டுருக்கவங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் கேளுங்க, அனுப்புகிறாங்க. வீட்டில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. இது 2007 13 பாடி. சிட்டி ரைடுக்கு மார்க்கோ ப்ளூ. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு. பெர்மிட் சரண்டர் பண்ணி உங்களுக்கு எந்த ஊருக்கு சிசி வேணுமோ அங்கே எடுத்து கொடுத்துடலாம். போலீஸ் ஃபைன் இருக்குன்னா அது செல்லர், அதாவது வண்டி விற்கிறவங்க அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. அது அவங்களோட பொறுப்பு. சரண்டர் செலவும் வண்டி விற்கிறவங்களோட செலவு. வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம். இது டிக்கி ஆல்ட்ரேஷன் வண்டி. டிக்கி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. செட்டு, டிவி, சப்வூஃபர் இருக்குது. சீட்டு, பாடி, என்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது. 100க்கு 100 இருக்குது. இன்சூரன்ஸ் ஐடி வெளியே ₹7.25 லட்ச போட்டிருக்காங்க. ₹10 கேட்காங்க. 9 வரைக்கும் நடக்கும் அந்த வண்டி. இது வந்து 2011 மாடல். எம்டிஏ இன்ஜினு. பிளாட்ஃபார்ம் புதுசு. பாடி, என்ஜின் எல்லாம் சுத்தமாக இருக்குது. எல்லாம் வேலை பார்த்து ரெடியாக இருக்குது. செட்டு, டிவிலாம் அருமையாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ₹12 கேட்காங்க. 11.5 உடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டி சுத்தமாக இருக்கும். இந்த வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பிளாட்ஃபார்ம் புதுசு. 4 டயரும் ஒரிஜினலு.
மேலே பந்தல் டாப் அடிச்சிருக்காங்க, அதாவது ரெக்ஸென்ட் அடிச்சிருக்காங்க. வண்டி சுத்தமாக இருக்கும், ஒரு குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக வேலை பார்த்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 2011க்கு ஃபைனான்ஸ் 9 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதை நானே வாங்கி கொடுத்துருவேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 மாடல், 12 லட்ச ரூபா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. பார்ட்டி கேட்குற எவ்வளோ ஆஸ்கிங் ப்ரைஸ் 12 கேட்குங்க. 12க்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம் 15. இது ஒரிஜினல் லைஃப் டேக்ஸ் வண்டி தான். செட்டு டிவி இருக்குது, டயர் நல்லாயிருக்கும், இன்ஜின் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்குது. என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில் சொல்லுங்கள். கையில் இவ்வளோ இருக்குது, இன்னும் மாடல் வேணும், இன்னும் பட்ஜெட் வேணும், தெளிவாக சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். ஒளிவு மறை வேணாம். கலிகாலம் தான் ஒளிவு மறையோடு தான் இருந்தால் தான் பிழைக்க முடியுமாங்க. ரொம்ப ஒளிவு மறையோடு இருந்தால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கஸ்டமர் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த ஃபீல்டே இருந்ததுனால தெரியுது. இவங்க எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. இவங்க சும்மா கேட்குறாங்க, இவங்க சும்மா கேட்கல. இவங்க ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க, இவங்க நியாயமாக கேட்குறாங்க. இவங்க ஐயோ கொஞ்சம் அதிகமாக கூட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்னாலையும் கணிக்க முடியுது. நான் டைரெக்டாக ஓனர்கிட்ட விட்டு 1% கமிஷன் வாங்கிட்டு போகக்கூடிய ஆள். ஸோ ரேட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த மாதிரி வியாபாரம் பண்ணல. அந்த மாதிரி சில மற்ற ப்ரோக்கர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொய்யும் சொல்லலை, உண்மை சொல்லி தான் கூப்பிட்றேன். உண்மை சொல்லியே வாங்க. நல்ல வண்டி எடுக்கணும், நல்லதே நடக்கும். இங்கே உள்ள வண்டிகள் கம்பெனி ட்ரிப்பு ஓடுற மாதிரி இல்லை, சென்னை மாதிரி இல்லை. ஆக்சுவலாக சென்னையும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கும் டைம் இல்லை. நைட் ஐடி கம்பெனி ஓட்டுறாங்க, பகலில் ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டைம் இல்லாதனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப பார்க்க முடியல. அதனால் சென்னை வண்டி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனாலும் சென்னையிலையுமே இப்போ மார்க்கெட் ரேட்டு இதுதான், வருஷத்துக்கு ஏற்ற ரேட்டு ஆயிடுச்சு. ஸோ சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் மார்க்கெட் ரேட்டு, வருஷத்துக்கு ஏற்ற ரேட்டு. ஸோ 10 ரூபானா 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க போகிறதில்ல. நேரில் வரும்போது கொஞ்சம் குறைச்சி பேசலாம், நம்ம பேசணும். தென் அவங்களும் பேசுவாங்க. ஒரு 25,000 டு 50,000 மேக்ஸிமம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் 2 லட்சம் 3 லட்சம்லாம் குறைஞ்சி வராது. 1 லட்சமே பெரிய வித்தியாசத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஓல்டு மஹிந்திரா இப்போ கொஞ்சம் டிமாண்டடாக தான் இருக்குது. இது 2000 மாடல், 1 வருஷம் ரெக்கார்டு கரண்டு, 15 வருஷம் லைஃப் டேக்ஸ் வண்டி. 2000 கொச்சின் ஆசின் வந்துடும். சீட் கவரு வண்டி, பாடி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கு. பாட்டி கேட்குற விலை 3.5 கேட்குறாங்க. 3.25 to 3 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2015. ஆக்சுவலாக 14 மேனுஃபேக்சரிங், 15 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி தான். ஃபுல் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, செட்டு டிவியெல்லாம் அற்புதமாக அருமையாக இருக்குது. 2 ஓனர் வண்டி தான். 12 லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்குது. வண்டிக்கு கோட் பண்ணுற விலை 14.5 ஆஸ்கிங் ப்ரைஸ், 14 ஃபைனல் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் 14க்கும் நடக்கலாம், 14 குறைச்சி கூட 14 உடைக்க முடிஞ்சாலும் உடைக்கலாம் ரூபாயோட வந்து பேசும்போது. பிளாட்ஃபார்ம் பாடியெல்லாம் சுத்தமாக இருக்குது. வண்டி லேட்டஸ்ட் வண்டி தானே, வண்டி சுத்தமாக இருக்குது. லேட்டஸ்ட் வண்டி எடுக்கிறவங்க இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். 15 இருக்குது, 14 இருக்குது, 17 இருக்குது, அப்புறம் 13 இருக்குது, 12 இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் சீட்டெல்லாம் அருமையாக இருக்குது. சீட் கவர் எக்ஸினில் அடிச்சிருக்காங்க. கொண்ட சீட்டு, பக்கெட் சீட்டு, செட்டு டிவிலாம் அருமையாக இருக்கும். திருநெல்வேலி பக்கம் தான் பார்க்கணும். டயர் பாருங்கள், 4 டயருமே ஒரிஜினல் தான். சோழமண்டலத்தில் இந்த வண்டிக்கு நான் ஃபைனான்ஸ் 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன். அதாவது கைக்கு 12.5 லட்ச ரூபா வரும். டாக்குமெண்ட் சார்ஜ், பேர், நேம் ட்ரான்ஸ்ஃபர், இது என்னோடய நம்பர். அந்த மாதிரி செலவெல்லாம் போக கைக்கு 12.5 லட்ச ரூபா, 12.50 லட்ச ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து 2008 சிட்டி ரைடுக்கு மார்க்கோபோலோ பாடி, 14 பாடி என்ஜின் பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமாக இருக்கும். அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பாடியில் ஒரு சொட்டை பார்க்க முடியாது. புஷ் பேக் சீட் இருக்குது. செட்டு டிவி அவைலபிள் தான். என் வண்டி கேட்குற விலை 10.5 லட்ச ரூபா. நேரில் வரும்போது குறைச்சி நடக்கும். டயர்னாலுமே அருமையாக இருக்கும், ஒரிஜினல். சிட்ரேட் மார்க்கோபோலோ கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும். 2 சீட்டு அதிகம், டூரிஸ்டரோட 19 சீட்டு. இது வந்து 2014 மாடல். இந்த வண்டி அவரோட வண்டி தான். 14 மாடல். 2 கேரியர், பந்தல் டாப்பு, புஷ்பேக் சீட்டு, செட்டு டிவி எல்லாமே வந்துடும். கேரியர் மட்டுமே 80,000 ரூபா வரும்.
புது பெயிண்டிங் ரேட்டு கொண்ட பெயிண்டிங். இது பாலிஷ் அடிச்சிருக்கு, பந்தல் டாப் அடிச்சிருக்கு, செட்டு டிவி இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸ்பெக் சீட்டு தான். வண்டி கேட்குற விலை 16.5 லட்சம். நேரில் வரும்போது 16க்கும் நடக்கலாம், 16 உடச்சும் நடக்கலாம். இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி, 4 டயர் ஒரிஜினல், அருமையாக இருக்கும். ப்ளைன் பெயிண்டிங், ரெட் கொண்ட பெயிண்டிங் தான் அடிச்சிருக்காங்க. பெயிண்டிங் மாற்றினாலும் கூட மாற்றி கொடுத்துருவாங்க, அல்லது நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ளைனாக இருக்கிறதுனால அதில் ஸ்டிக்கர் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த கலர் மட்டும் பிடிக்கலன்னா வேறு கலர் கூட அடிச்சிக்கலாம். இது 2014 மாடல். 13 ரூபா கேட்காங்க, 12.5 நடக்கும். செட்டு டிவி இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ் 1 வருஷம், 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டன். 14 மாடல், 13 ரூபா கேட்காங்க, 12.5 நடக்கும். ஓனர் 2 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல். அதாவது டூரிஸ்டரில் ஸ்டார்டிங் ரேட்டு இந்த வண்டி தான். 2006 மாடல். இதில் ஃப்ரண்ட் பம்பர் லேட்டஸ்ட் போட்டாங்க. இது பழைய ஃபோட்டோ, அதாவது 1 மந்த்துக்குள் முன்னாடி உள்ள ஃபோட்டோ. இந்த வண்டிக்கு கேரியர், அதாவது தாமரப்பு கேரியர் மாதிரி வரும், கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். கொண்ட சீட்டு, அதாவது வண்டி கம்பெனிலேருந்து வரும்போது சாதா சீட்டு வந்திருக்கும். இப்போ கொண்ட சீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. புது பெயிண்டிங், புது ஸ்டிக்கரிங். 1 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. 15 வருஷம் லைஃப் டேக்ஸ் 2040 வரைக்கும் வரும். என்ஜின் சுத்தமாக இருக்குது. என்ஜின் பாடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் அருமையாக இருக்குது. 2 ஒரிஜினல் டயர், 2 பட்டன் டயர், எல்லாமே முக்கால் கண்டிஷன் இருக்குது. லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். 6 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஃபார் ஆன் ஸ்பாட் கஸ்டமர், அதாவது நேரில் வந்து ரூபாயோட பேசும்போது தான் ஃபைனல் ப்ரைஸ் தெரியும். இது என்னோடய நம்பர். இது 2004க்கு 2010 சிட்ரேட் பாடி. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மறுபடியும் அதே ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஃபிட்டிங்ஸ் வண்டி, பந்தல் டாப் இருக்குது, செட்டு டிவி இருக்குது. கேரியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 டயர் ஒரிஜினல், 2 டயர் பட்டன், அருமையாக இருக்கும் வண்டி. வண்டி என்ஜின்லாம் சுத்தமாக 100% இருக்கும். சீட்டு, பாடி, என்ஜின் எல்லாமே அருமையாக இருக்கும். பந்தல் டாப் அடிச்சிருக்கு வண்டியில். 6 லட்ச ரூபா கேட்குறாங்க, குறைச்சி தருவாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2014 மாடல். 14 மாடல், ஃபுல் ஃபிட்டிங், 2 கேரியர், பந்தல் டாப்பு, புஷ்பேக் சீட்டு, செட்டு டிவி அடிபொலியாக இருக்கும். லைட் ஃபிட்டிங், ஃபுல் லைட் ஃபிட்டிங், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வண்டி உங்கள் ஊரில் மேக்ஸிமம் ஓடாது. இந்த வண்டி வந்துச்சுன்னா தனியாக தெரியும், அந்தளவுக்கு இருக்கும். 14 மாடல். இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ 6 லட்ச ரூபா தான் இருக்குது. ஸோ அவங்க 12 லட்ச ரூபாய்க்கு புதுசாக இன்சூரன்ஸ் போட்டு தரேன்றாங்க. எஃப்சி ஒரு 10 மாதம் இருக்கும். லைஃப் டேக்ஸ் வண்டி, 4 டயரும் ஒரிஜினல் தான். பந்தல் டாப் இருக்குது, சீட்டு புஷ்பாக் சீட்டு, வண்டி அருமையாக இருக்கும். வண்டியோட விலை 16.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. ஸோ ஃபைனான்ஸ் போனாலும் நானே பண்ணி கொடுத்துருவேன். ஃபிட்டிங்ஸ் வண்டிக்கு கொஞ்சம் ஏறி ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. நான் 12 மாடலுக்கு 11 லட்ச ரூபா சென்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபிட்டிங் வண்டி 12 மாடல் 14 கேட்டாங்க, 14க்கு நடந்துச்சு. 12 ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன். 11 ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன். 3 லட்ச ரூபா கஸ்டமர் கையிலேருந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் வண்டி எடுக்கணும்னா கொஞ்சம் அமௌண்ட் கையில் வச்சுக்கோங்க. இனிஷியலுங்கிறது மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருமே 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சுட்டு தான் வண்டி தேடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபிட்டிங் வேணுங்கிறவங்க ஒரு 5 லட்சம் கையில் வச்சுருந்தீங்கன்னா மீதி ஃபைனான்ஸ் போகும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்னோடய நம்பர் 82 48 324 325. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. முந்தின நாளே நீங்கள் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்க நம்பர் சேவ் பண்ணிப்பேன். அதனால் ஃபோன் கால்ஸ் எடுக்கலைன்னா பயப்படுவேன்னா நானே ரிட்டன் கூப்பிடுவேன். நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, என்னால் கொஞ்சம் எனக்கு குடும்பம் இருக்குது, மற்ற வேலைகளும் இருக்குது. ஸோ நான் பிஸியாக இருந்தேன்னா எடுத்துருக்க மாட்டேன். மேக்ஸிமம் கால்ஸ் நான் எடுக்கிறதில்ல, ரிட்டன் நான் கூப்பிடுவேன். என் மொபைல் சைலண்ட்லேயே இருக்கும். நிறைய கால்ஸ் வர்றதுனாலையும் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதனாலையும் ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியல, நானே ரிட்டன் கூப்பிடுவேன். வண்டி பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபா, 6 மாடல் 6 லட்ச ரூபா. நேரில் வந்தால் குறைச்சி நடக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூரிஸ்டரில். இதோட குறைஞ்ச பட்ஜெட்னா சிட்டி ரேட் இருக்குது, 5.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுவும் நேரில் வந்தால் குறைச்சி நடக்கும். எல்லா வண்டியுமே நம்ம ஊரில் உள்ள வண்டி, திருநெல்வேலி வண்டி. லைஃப் டேக்ஸ் வண்டி தான். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக தான் இருக்கும். என்ஜினில் ஆயில் புகை அடிக்காத வண்டிகள் மட்டும்தான் நான் ஆட் போட்டிருக்கேன். நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2013 மாடல். இது ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக தான் இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி. பெர்மிட்டு 28 வரைக்கும் இருக்குது. ஜாயின்ட் பண்ணாலும் போட்டுக்கலாம், சரண்டர் பண்ணாலும் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க. எந்த ஊருக்கு வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனான்ஸ் போகிறீங்க அப்படின்னா 12க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு, 10க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கிளிக் ஆகும். லோ பட்ஜெட்டுக்கு ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் கிளிக் ஆகாது. எங்கள் ஊரில் போட முடியாது. உங்கள் ஐடி ப்ரூஃப் எங்கே இருக்கோ அங்கே தான் போட முடியும். 10க்கு மேலேன்னா நான் சோழமண்டலம் ஸ்டாஃப் தான். ஸோ நானே போட்டு கொடுத்துருவேன். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு மட்டும் கொண்டு வந்தால் போதும். சிபில் பார்த்துட்டு சொந்த வீடுனா நானே பண்ணி கொடுத்துருவேன்.
அப்புறம் இது 13.5 கேட்காங்க, 13 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 13 உடைக்கணும்னா நேரில் வந்து ரூபாயோட பேசும்போது சப்போஸ் சின்ன வித்தியாசத்தில் நடக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2010 சிட்டி ரேட்டுக்கு 19 கட் கிளாஸ் பாடி, லேட்டஸ்ட் பாடி ஏற்றிருக்காங்க. வண்டி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி, ஃபுல் லைட்டிங் மட்டுமே 60,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பந்தல் டாப் இருக்குது, புஷ் பேக் சீட் இருக்குது, புதுசு எல்லாமே புதுசு, 4 டயரும் புதுசு. வண்டி கேட்குற விலை 15.5 லட்ச ரூபா கேட்காங்க. 15 காலுக்கு தான் விடுவேன்றாங்க. நான் ஒரு கஸ்டமர் ஏற்றிட்டேன் அந்த வண்டிக்கு. 14.90 வரை கேட்டாங்க, கொடுக்கல. ஸோ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு விலையை வச்சு முடியும். மேலே பந்தல் டாப் அடிச்சிருக்கு. வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 மார்க்கோ போலோ, சாதா பம்பு, அதாவது 410ல் சாதா பம்பு மாற்றிருக்காங்க. புஷ்பேக் சீட்டு, பந்தல் டாப் இருக்குது, டிக்கி ஆல்ட்ரேஷனோடு இருக்குது. வண்டி கேட்குற விலை 13 லட்ச ரூபா. ஆக்சுவலாக இதுக்கும் நான் முன்னாடி போட்டிருந்தேன் மார்க்கோ போலோ ஒன்று ஃபிட்டிங் வண்டி போட்டிருந்தேன். அதே மாதிரி ஃபுல் ஃபிட்டிங் மூஞ்சி ஆல்ட்ரேஷன் பண்ணி புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் அடித்து கொடுக்குறதா இருந்தால் இந்த வண்டி கொஞ்சம் விலை கூட எதிர்பார்ப்பாங்க. அதாவது புஷ்பேக் சீட்டு, பந்தல் டாப் வந்துடுது, செட்டு டிவி ஆல்ரெடி இருக்குது, டிக்கி ஆல்ட்ரேஷன் தான். டூரிஸ்டரோட இந்த வண்டிக்கு 2 சீட்டு அதிகம். இதில் நாளைக்கு கோச் பாடி ஏற்றலாம் ஏற்றிக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2017 மாடல். இந்த வண்டி வந்து தருமபுரியில் பார்க்கணும். இந்த வண்டி மட்டும் வெளியே பார்க்கணும். இது எல்லா வண்டியுமே திருநெல்வேலி தான். நைட்டு ட்ரெயின் அல்லது பஸ் ஏறி வாங்க, நான் வந்து காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன். காரில் வந்தீங்கன்னா உங்கள் காரில் ஏறிக்கிறேன். இது 2017 மாடல். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்டாக இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி தான். செட்டு டிவி இருக்குது. இப்போ கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. நீங்கள் அப்புறமா கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். வண்டி கேட்குற விலை 17 ரூபா போமான்றாப்பில். கஸ்டமர் வண்டி தான், டைரக்ட் கஸ்டமர். 16 அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுக்கிறவங்க தீவிரமாக கேளுங்க. கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒதுங்கிக்குவாங்க. இது பிஸ்னஸ் தொழிலுக்காக. நானும் 10 ரூபா கிடைக்குன்னு ஓடுறேன், நீங்களும் இந்த வண்டியை வச்சு 10 ரூபா கிடைக்குன்னு ஓடுறீங்க. மகாலட்சுமி தான், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.